வாங்க இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா ஸ்பெஷல் வந்து செய்யலாம். அதுக்கு பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது, அதாவது குக்கரில் வேக வைக்கக்கூடாது, ஓப்பில் தான் வேக வைக்கணும். இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வந்ததுனால இன்றைக்கி என்ன பண்ணுறது, அவசரமாக போட்டு குக்கரில் வேக வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கும்பகோணம் கடப்பாவுக்கு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை. அப்புறம் கசகசா. சோம்பு. இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ குழம்ப தாளிக்க போகிறோம். முதல்ல சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் நல்ல வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுரும், நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும். கருவேப்பிலை, தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள். இதை அந்த கடைஞ்சி விட்ட பாசிப்பருப்பில் ஊற்றிடலாம். இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். இதில் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எப்போவுமே சாம்பார் சட்னின்னு செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.